கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில் லெந்து காலங்கள் அல்லது தபசு நாட்களை அனுசரித்து வருகிற ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது செய்தியிலே லெந்து காலங்கள் என்றால் என்ன, திருச்சபை மற்றும் வரலாறு எப்படியாக லெந்து காலங்களை அனுசரித்தது என்பதை குறித்த செய்தியை நாம் கடந்த நாளிலே கேட்டோம். இன்றைய நாள் துவங்கி லெந்து நாள்கள் என்று அழைக்கப்படுகிற 40 நாட்களிலும் உபவாசத்தை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிற அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உபவாசத்தை குறித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 100 இடங்களுக்கு மேலாக உபவாசத்தை குறித்து வேதம் போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த 40 நாட்களில் 40 செய்திகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில் உபவாசம் என்றால் என்ன, உபவாசத்தை ஏன் செய்தார்கள், அதனுடைய விளைவு என்ன, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அல்லது உண்மையான உபவாசம் என்ன என்பதை குறித்தெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலிருந்து 40 வேத பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் முதலாவதாக செய்தி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை பார்க்கிறோம். மத்தேயு 6 16 முதல் 18 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இது மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த மலை பிரசங்கத்தில் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையில் எதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு எதை செய்ய வேண்டாம் என்பதை கற்றுக் கொடுப்பது சற்று வழக்கமாகவே காணப்படுகிறதை அவருடைய போதனையிலே நாம் பார்க்க முடியும். ஹவு டு டூ என்பதை விட ஹவு நாட் டு டூ என்பதை கற்றுக் கொடுக்கிற பொழுது சரியான உபதேசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது. நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், இந்த லெந்து காலங்கள் என்று சொன்னாலே த 3 pillars ஆஃப் லென்ட் என்று சொல்லுகிற லென்ட் சீசனில் ஜெபம், உபவாசம், தான தர்மம் மிக முக்கியமான ஒன்றாக அந்த நாட்களிலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் உபவாசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கிற காரியங்களை குறித்து இந்த பகுதி பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக ஒருவேளை இந்த பகுதியை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்கள் எப்படி உபவாசித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக யூதர்கள் அநேக விதமான உபவாசங்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். பலவிதமான விதிமுறைகளும் உண்டு, பலவித வகைகளும் உண்டு. குறிப்பாக 25 மணி நேர உபவாசத்தை அவர்கள் கடைபிடிப்பது வழக்கம். ஆகவே இந்த 25 மணி நேர உபதேசம் அல்லது உபதேசத்தை கடைபிடிக்கும் போது 5 மிக முக்கியமான காரியங்களை அவர்கள் கடைபிடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு யூதன் 25 மணி நேர உபவாசத்தை மேற்கொள்வார் என்று சொன்னால் இங்கே நான் சொல்லுகிற 5 காரியங்களை கண்டிப்பாக அவர்கள் கடைபிடித்து உபவாசத்தை மேற்கொள்வார்கள். முதலாவதாக 25 மணி நேரம் அவர்கள் எந்தவித உணவுமின்றி அவர்கள் உபவாசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் அவர்கள் அந்த நாட்களில் துணி துவைக்க மாட்டார்கள், ஏன் குளிக்கக்கூட மாட்டார்கள். இதே போன்ற காரியங்களை அவர்கள் செய்வது இல்லை. மட்டுமல்ல, தங்களுடைய சருமத்தை தேகத்தை பராமரிக்க அன்றாட வழக்கமாக அவர்கள் ஆயில், லோஷன், க்ரீம் போன்றவற்றை போடுவார்கள். ஆனால் இந்த உபவாச நாட்களில் அதை தவிர்ப்பார்கள். மட்டுமல்ல, தோலினால் தயாரிக்கப்பட்ட காலணியை அவர்கள் அணிய மாட்டார்கள். மட்டுமல்ல, பாலுறவை தவிர்ப்பார்கள். இதுதான் யூத கலாச்சாரம். இப்படியாக அவர்கள் உபவாசத்தை மேற்கொள்ளுகிற காலகட்டத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், எது சரியான உபவாசம், எதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதன் அடிப்படையில் ஒரு சில முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மட்டுமல்ல, நாம் இன்றைய நாளில் அனுசரிக்கிற உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது நீங்கள் பாருங்கள், நீங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரு அருமையான வார்த்தையை இங்கு உபயோகிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஜீசஸ் யூஸ் தி வேர்ட் வென் யூ ஃபாஸ்ட், நாட் இஃப் யூ ஃபாஸ்ட். நீ உபவாசிக்கும் போது என்று தான் சொன்னாரே தவிர நீ உபவாசிக்கிற நேரங்களில் என்று சொல்லி எழுதவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில் உபவாசம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அதனால் என்ன அர்த்தம்? நாம் உபவாசிக்கிற பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன், தனிமையான முறையில் அதை பார்க்கிற தேவன் நிச்சயமாகவே அந்த உபவாசத்தின் மூலமாக ஜெபிக்கப்படுகிற ஜெபத்திற்கு பலன் உண்டு என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் 16ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது, தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நடக்கிறது? அன்றைய நாளில் யூதர்கள் தங்களுடைய உபவாசத்தை வெளிப்புறமாக பிரகாரமாக மக்களுக்கு காட்டும்படியாக அவர்கள் உடல் பாவனையே அமைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆயில், லோஷன், க்ரீம் போன்றவற்றை போட மாட்டார்கள். இந்த தோற்றத்திலே ஒரு மனிதன் காணப்படுவான் என்று சொன்னாலே அவன் உபவாசம் இருக்கிறான் என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கால சூழ்நிலையாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபவாசம் என்பது மனிதர்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக காட்டப்படுகிற ஒரு காட்சி இல்லை, மட்டுமல்ல ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே காணப்படுகிற ஒரு தனிப்பட்ட செயலாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், மாயக்காரரை போல, ஹிப்போக்ரட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உள்ளத்திலே நினைப்பது ஒன்று, வெளியிலே செயல்படுவது மற்றொன்று. உள்ளத்திலே அவர்கள் சிந்தனை வேறு, வெளிப்புறமான அடையாளமாக செயலாக செய்கிற காரியம் வேறு. இப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தங்கள் பலனை அவர்கள் அடைந்து தீர்வார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட, தியானிக்க கேட்ட இந்த பகுதி 3 மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்வில் உபவாசம் என்பது ஒரு அம்சம் மட்டுமல்ல, இது ஒரு ஒழுங்கு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, உபவாசம் ஒரு காட்சி பொருள் அல்ல, இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட ஒரு உறவு நிலையில் ஒரு பகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உபவாச ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக திரியேக தேவன் நம்மை பலப்படுத்தி நம்முடைய உபவாசத்தின் நோக்கத்தை ஆராய்ந்தறிந்து கிறிஸ்துவுக்கு ஏற்புடையதாக இருக்க கர்த்தர் விசேஷ கிருபைகளை தருவாராக. ஆமென்.